வணக்கம், நான் உங்கள் மலேசியா தமிழ் பையன். ஸோ என் கூட நம்ம சேனலில் இது மொதல் வீடியோ. ஸோ யாரெல்லாம் என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம அடுத்தடுத்து கொண்டு வரப்போகிற வீடியோலாம் கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சமான வீடியோ தான் இருக்கும். ஓகே, இன்றைக்குள்ளே மொதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாது. ஏன் நம்மளால் கைலாச மலையில் மேலே ஏற முடியல? ரொம்ப பேர் கிளைம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, ஏன் முடியல? ஸோ அதுக்கு என்ன காரணம், ரீசன் அப்படின்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதை பற்றி தான், பேச போகிறதும் அதை பற்றி தான். நம்மளுக்கு தெரியாத இந்த உலகத்தில் நம்மளுக்கு மேலே இன்னொரு சக்தி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் நம்பினீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ அதுலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது மேலே ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ மவுண்டன் கைலாஷ் அப்படின்னு சொன்னால் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், அங்கே மர்மமான விஷயம்லாம் நிறையா நடக்குது, நம்ம மைண்ட்க்கு எட்டாத ஒரு விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு. அது உண்மையான ஒரு விஷயந்தான். அது எப்படி நடக்குது, அதை பற்றி நம்மளால் புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நம்மளால் இருக்கோம். பிகாஸ் வி ஆர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங். நம்ம அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் அது ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, சில பேரோட நம்பிக்கை அங்கே என்னன்னா, சிவன் இருக்காரு அப்படின்னு நம்புகிறாங்க. அது உண்மையாக இல்லையான்றது நிறைய ரிலீஜனில் பற்றி பேச இருக்கப்பட்டது. ஒன்று இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா, சைனா கவர்மெண்ட் அங்கே மேலே போகிறதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தர்றதில்லை. ஸோ ரொம்ப பேர்னால அங்கே போக முடியாது. பெர்மிஷன் வாங்கினோம் ஆஸ் அ சயின்டிஸ்ட் அந்த மாதிரியான ஏதாச்சும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா போகலாம். பட் அவங்களே போகிறப்பே நிறைய விஷயங்கள் நடக்குது. என்னென்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா டைரெக்ஷன் போடுறாங்க, நெவிகேஷன் போகிறாங்க. அவங்களோட நெவிகேஷன் பாதி வழியிலே லாஸ் ஆகுது. எந்த இடத்துல போகிறாங்க, எங்கே இருக்கும் அப்படின்ற வழிக்கே தெரியாமல் போகுது. அதோட ரொம்ப பயங்கர விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அங்கே கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே உங்களோட முகத்தோற்றங்கள், அதாவது இப்போ வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி ஒரு முகத்தோற்றத்தில் இருக்கீங்க, போக போக உங்களுக்கு ஒரு சுருக்கம் உழுவுது, உங்களோட முடி அதிகமாக வளர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உங்கள் நகங்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். அந்த இடத்த நீங்கள் பாதி ரீச் ஆகி அதுக்கு மேலே முடியல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண பாதி பேருக்கு சீக்கிரமாக வயசாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதோட அது நடந்திருக்கு. பல பேர் யூடியூப்பில் அதை பற்றி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். ஸோ அதனால பல மர்மங்கள் அங்கே இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே அனுமான்ற வேஷத்தில் இன்னொரு மிருகம், அதாவது அனுமான்ற ஒரு இதில் அங்கே இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலர்கள் நம்பப்படுது. இவனுக்கும் கூனுங் எவரெஸ்ட் மலையோட மவுண்டனோட அது எவ்வளோ சின்னது தான். பட் இன்னமும் அதனால் பல பேர்னால ஏற முடியல. அங்கே பல விஷயங்கள் அந்த மவுண்டன் க்ராஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட டெய்லி டாபிக்ஸ், மர்மமான கதை, எப்படி மிஸ்டரிஸ்லாம் இருக்குது அப்படின்ற நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொன்று முக்கியமான என்னென்னா, அங்கே 4 ரிலீஜன்ஸ் கிளைம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முக்கியம். இந்துயிசம், ஸோ புத்திசம், ஜீன், அப்புறம் ஒன்று போன்ட்டு சொல்லி இன்னொரு ரிலிஜன். ஸோ இந்த 4 ரிலிஜனை அங்கே மேலே அவங்களோட சொந்த ரிலிஜன்ஸே அலௌட் பண்ண மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை யாருனாலையும் கெடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ என்னோட டாபிக்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஓகே கைஸ், தேங்க்யூ.